எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் த்ரிஷா அவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக பல விஷயங்களை பேசின அவங்க குஷ்பு அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. வெறுமனே தாக்கினதோடு மட்டும் கிடையாமல் சில ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க குஷ்புவுக்கு எதிராக. அப்படி வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது ஜெயம் ரவியுடைய விஷயத்தில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்குது. ஜெயம் ரவியுடைய முன்னாள் மனைவி ஆர்த்திக்கு எதிராகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் ஒரு பெரிய பூதங்கத்தையே ஏற்படுத்தியிருக்குது. என்ன சொன்னாங்க, ஜெயம் ரவி குறித்து என்ன சொன்னாங்க, குஷ்புவை குறித்து என்ன சொன்னாங்க, ரொம்ப முக்கியமாக ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை குறித்து த்ரிஷா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு பதிவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சில நாட்களுக்கு முன்னாடி எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தின விஷயம் ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி அவர்கள் பேராண்மை, இப்போ டிக் அப்படிங்கிற படம், இந்த ஜாம்பிஸ் படம், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த காலத்தில் நிறைய படங்கள் நடித்தவர் நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள். நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்து, அந்த பேட்டியில் என்கிட்ட காசு இல்லை, எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது, நான் என்னுடைய மகனை கூட என்னால் பார்க்க முடியல, என் கூட இருந்த கெனிஷாங்கிற பொண்ணும் என்னை விட்டுட்டு இப்போ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுவுறதை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு பிளாக் மேஜிக், எனக்கு ஏதோ சூனியை வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னது உண்மையாலும் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ பற்றி தான் அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நடிகர் கார்த்தி ஆகட்டும், விஷால் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தாங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு வெகுளியானவே தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி இவ்வளோ தூரம் வந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குஷ்பு போன்றவங்க எப்படி தவறாக பேசுகிறீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப நடிகைகளும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஆதரவாக தான் இந்த ஒரு விஷயத்தில் பேசியிருந்தாங்க. இப்போ இந்த வரிசையில் முதல் முறையாக த்ரிஷா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிகமாக கருத்து தெரிவிக்கிறது கிடையாது. அவங்கள பற்றி ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் விஜயோடு சம்மந்தப்படுத்தி பல விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கிற காரணத்தினால அவங்க வேறு யாரை பற்றியுமே எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே போகிறது கிடையாது. அவங்க தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட த்ரிஷா அவர்கள் முதன் முறையாக முன்வந்து ஜெயம் ரவி அவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் எத்தனை படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் நிறைய நடிகர்களோடு நடிச்சிருக்கிறேன், ஒரு சில நடிகர்கள் மேலே தான் எனக்கு அதிக மரியாதை இருக்கும், அப்படி ரொம்பவே நான் மரியாதை வச்சுருக்கிற ஒரு நபர்னால் அது ஜெயம் ரவி அவர்கள் தான். ஜெயம் ரவி மாதிரி ஒரு நல்ல மனிதன் கூட நான் ஒரு நடிகையாக நடிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மற்ற நடிகர்கள்கிட்டலாம் கிடைக்க முடியாது. ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை எந்த ஒரு நடிகருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெயம் ரவி அவர்கள் இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பீச்சை பார்த்தோன்னே அவ்வளோ எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. சில பேர் அவருக்கு எதிராக பேசுகிற அந்த சில பேருக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். மேடம், உங்களுக்கே தெரியும் அந்த மனிதர் எவ்வளோ நல்ல மனிதர்னு, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அந்த ரகசியங்களும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சும் பப்ளிக்குக்காக நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும், இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்கன்னு த்ரிஷா அவங்க மிரட்டினது தான் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. அவங்க ஆர்த்தியை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதெல்லாம் சீக்ரெட்டாகவே இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், குஷ்புவை மிரட்டினதும் ஆர்த்தி விஷயத்தை பற்றி அது சீக்கிரட்டாகவே இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னதும், தான் நடித்த ஒட்டுமொத்த நடிகர்கள்லேயே ஒரு சில பேர் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதில் ஜெயம் ரவியும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.